இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் 5 பேர் இருக்காங்க. கானா வினோத், கமருதீன், பார்வதி, கலையரசன், அரோரா சின்க்ளேர். வெறும் 5 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய நாமினேஷனில் யார் வெளியில் போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாவே தெரியுது. இந்த நபர் தான் வீக்காக இருக்கார், இந்த நபரை வெளியில் அனுப்பிடுவாங்க, அல்லது இந்த நபர்னால இந்த ஷோக்கு எந்த விதமான யூஸும் இல்லை, இவரை விட ஓட்டு கம்மியாக வாங்கினா கூட இன்னொரு பர்சன் அனுப்ப மாட்டாங்க. அப்சராவை எப்படி வெளியில் அனுப்பிச்சாங்களோ, அப்சராவுக்கு ஓட்டு இருந்துச்சு அஃபிஷியலில், ஆனால் அப்சராவை வெளியில் அனுப்புனாங்க. ஏன்னா அப்சராவால் இந்த ஷோவில் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, எஃபெக்டிவாக அவங்கக்கிட்ட பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால 2வது வாரம் அப்சரா போனாங்க. அதே மாதிரி இந்த வாரத்தில் இன்னொருத்தர் வெளியில் போகிறார். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்காங்க, ஓட்டிங் ப்ராசஸில் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இந்த ஓட்டு டிஃப்ரெண்ட்டாக வச்சு இவ்வளவுதான் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி சீசன்லலாம் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டுக்கும் மத்தியில் எந்த அளவுக்கு ஓட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3000 4000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் தான் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு வரக்கூடிய ஓட்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 2வது பொசிஷனில் இருக்கிறவருக்கும் முதல் பொசிஷனில் இருக்கிறவனுக்கும் ஒரு ட்ராமாட்டிக் கேப் இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துலலாம் இந்த வாரம் இருக்கிறாங்க. ஸோ இந்த வாரம் நடந்த பிரச்சனையில் கானா வினோத் அவர்கள் நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். கானா வினோத்துக்கும் நடுவில் திவாகருக்கும் நடந்த சண்டையாக இருக்கட்டும், இல்லை வினோத்துக்கும் சபரிக்கும் நடுவில் நடந்த சண்டையாக இருக்கட்டும், போன வாரத்தில் இருந்து 3 பேருக்குள்ள பயங்கரமான சண்டை. அதுக்கான முதல் காரணம் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ண போய் கமருதீனும் கானா வினோத்தும் திவாகர்கிட்ட பேச, திவாகர் 2 பேர்கிட்டையும் அவரு ஒரு பக்கம் சண்டை போட நிறைய வார்த்தைகளை இவங்களும் விட்டாங்க, அவங்களும் விட்டாங்க. இப்போ வினோத் என்ன சொன்னார், மரத்துக்கு புடவை கட்டினா கூட நீ போய் பார்ப்ப அப்படின்னு சொன்னார். அது எந்த வகையில் உண்மை அப்படின்னா இந்த வாரமும் மறுபடியும் அந்த ஆள் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். சுபிக்ஷாவை நான் ரசிக்கிறேன், சுபிக்ஷாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், நடுராத்திரியில் சுபிக்ஷா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவன் போயிட்டு சுபிக்ஷா பெட்டுக்கிட்ட போய் நின்றுட்டு சுபிக்ஷா தலையை தடவிக்கிட்டு இருக்காங்க. ரசிக்கிறானா, சுபிக்ஷா தூங்குறத ரசிக்கிறானா. எனக்கு என்ன புரியல அப்படின்னா இதெல்லாம் சுபிக்ஷா வீட்டில் பார்ப்பாங்க, அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க. ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு அது தப்பு, எனக்கு இது பிடிக்கல, இதை செய்யாதீங்கன்னு ஏன் சுபிக்ஷாவால் சொல்ல முடியல? எதுக்காக அலோவ் பண்ணுறாங்க? அந்த ஸ்பேஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? அந்த ஸ்பேஸை கொடுக்கறதுனால தான் இப்போ கமருதீனுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சா. கமருதீன் பார்வதி கிட்ட ஒரு மாதிரி ஃப்ளர்ட்டியாக பேசுகிறாரா, எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு பேசுகிறாரா, அதுக்கு காரணம் யார்? பார்வதி தான். அந்த ஸ்பேஸை பார்வதி கொடுத்துட்டாங்க. பார்வதி தான் போய் கமருதீன் கிட்ட பேசுகிறாங்க, அவர் மேலே காலை தூக்கி போடுறது, தோலில் சாஞ்சிட்டு தூங்குறது, டேட் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே இவங்க பேசுகிறாங்க. ஸோ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆன உடனே அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஏன் சுபிக்ஷா திவாகர் கிட்ட ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்குது, இப்பயும் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்வதி ஒரு மிகப்பெரிய அக்யூசியேஷனை கமருதீன் மேலே வச்சாங்க. அவன் என்னை பேட் டச் பண்ணுறான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. போன வாரம் வரைக்கும் ரகடாக இருந்த கமருதீன் இந்த வாரம் அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிருக்கிறார். அவர் இந்த வீக் ஸ்டார்டிங்கே ஒரு வார்த்தையை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு, நான் இந்த வாரம் என்னுடைய கைண்ட்னஸை நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கேற்றார் போல் அவருடைய கேரக்டரில் பயங்கரமான சேஞ்ச். இது நடிக்கிறாரு நடிக்கலைன்றதை தாண்டி கமருதீனால இதுவும் முடியும் அப்படிங்கிறத அவர் காட்டியிருக்கார். ரொம்ப அமைதியாக இன்னைக்கு திவாகர் அவ்வளோ பிரச்சனை பண்ணும்போது கூட எந்த விதமான ரியாக்ஷனும் அவர் பண்ணலை, சத்தம் போடலை, சண்டை போடலை, அமைதியாக இருந்தார். ஸோ அவரால் இருக்க முடியுது. ஆனால் இங்கே இந்த வாரம் ஹைலைட்டில் டிஆர்பியில் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள். இந்த 5 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய போட்டியில் வினோத் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா, என்னைக்கு இந்த வாட்டர்மெலன் வினோத்தை என் காலில் கிடக்கிற செருப்புக்கு நீ சமம் அப்படின்னு சொன்னானோ அன்னிலிருந்து வினோத்தை நாங்கள் ஜெயிக்க வச்சே தீருவோம், வினோத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணியே தீருவோம் அப்படின்னு வெளியில் ஒரு கூட்டமே ஓட்டிங் ப்ராசஸ்க்குள்ளே இறங்கி இருக்கிறத நல்லா பார்க்க முடியுது. இந்த ஓட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராலையும் இதை பிஆர் ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வினோத் அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வராரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ காசு செலவு பண்ணி பிஆர் டீம் செட் பண்ணி ஓட்டு வாங்குற அளவுக்குலாம் அவருக்கு நாலேஜ் கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் அஃபிஷியல் அன்அஃபிஷியல் ஓட்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறவர் கானா வினோத். திவாகருக்கு என்ன ஓட்டு வந்துச்சோ அதை விட அதிகமாக
புதன்கிழமை தான் ஆயிருக்கு. இப்போ ஓட்டிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகி 2 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 2 நாளில் அவர் வாங்கியிருக்கக்கூடிய ஓட்டு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருடைய ஓட்டையும் சேர்த்தா கூட அவர் ஓகே வந்துடும், கிட்டத்தட்ட வந்துடும். ஸோ 1,74,000 ஓட்டு இப்போ நான் பேசுகிறேன்னா அது அப்டேட் ஆகிருக்கும். 1,73,000 சில்லற. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது மேபி வந்து அது ரவுண்ட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஓட்டு வந்து வினோத் அவர்கள் புதன்கிழமை தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறாரு. ஸோ மக்கள் மத்தியில் அவர் போய் சேர்ந்திருக்காரு. அவருடைய பாடல்கள் மூலமாக ஒரு மாதிரியான ஒரு ஹியூமர் சென்ஸ், அவருக்குள்ள ஒரு இயற்கையாகவே ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்குது. அண்டு ஒரே விஷயம் என்ன அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் வாட்டர் மெலனை போய் சீன்றது. இப்போ என்னன்னா, இவங்க போய் வாட்டர் மெலனை சீன்றதுனால வாட்டர் மெலன் வளர்றான், அதுதான் நமக்கு பிரச்சனையே. இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு நாதாரியை கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னும் போது அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தா இவங்களா இருந்தால் போயிட்டு தேவையில்லாமல் அந்தால வம்புழுக்கிறது. அமைதியாக இருந்தால விட்டாலே அந்தாலே போயிடுவான். சரி ஏதோ ஒரு பைத்தியகாரத்தை பண்ணிட்டு போடா, இப்போ கேமராமேன் நடிக்கிறியா போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாலே பிரச்சனை இல்லை. ஆனால் அவனை போய் சும்மா நோண்டுறதன் மூலமாக பாசிட்டிவாக இருக்குன்னா வாட்டர் மெலனுக்கு தான். ஸோ வாட்டர் மெலனுக்கும் இப்போ வினோத் அவர்களுக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஓட்டு வாட்டர் மெலனுக்கு வந்துச்சு. செகண்ட் இப்போ கானா வினோத் அவர்களுக்கு வாட்டர் மெலனை விட எனக்கு தெரிஞ்சு இப்போ அதிகமாக தான் ஓட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேருமே நாமினேஷனுக்கு ஒரு நாள் வரும்பொழுது தான் தெரியும் உண்மையாகவே மக்கள் வந்து யார் பக்கம் சப்போர்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. 2வது பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் இருக்கார். பார்வதியை விடவும் அதிகமான ஓட்டு வந்து கமருதீனுக்கு வந்திருக்கு. ஏன்னா பார்வதி செய்யக்கூடிய சில டபுள் கேம், பச்சோந்தித்தனம், போன வாரம் திவாகரை செய்யணுன்றதுக்காக கமருதீனை கூட வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அன்பு கேங்கை செய்யணுன்றதுக்காக இவங்க 2 பேரை கழட்டி விட்டு திவாகரை கூட வச்சுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு கேம் வந்து அவங்க ஆடுறாங்க, அதை மக்கள் பார்க்குறாங்க. ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா, கமருதீனுக்கும் வினோத்துக்கும் இருக்கக்கூடிய ஓட்டிங் டிஃப்ரெண்ட்டு கிட்டத்தட்ட 1,00,000 ஓட்டு. இப்போ வினோத் அவர்கள் 1,73,000 ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீனோட ஓட்டு எவ்வளோ தெரியுமா, வெறும் 70,000 தான். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஓட்டிங் ப்ராசஸில் ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்களுக்கு ஷோவை பார்க்கவும் பிடிக்கல, யாருக்கும் ஓட் பண்ணவும் பிடிக்கல. இந்த கண்டஸ்டன்ஸ் மேலே அவங்களுக்கு அதிருப்தி, வெறுப்பு, யாரையுமே அவங்களுக்கு பிடிக்கல. பிடிச்ச ஒரு நபர்ன்றதுனால எல்லா ஓட்டும் ஒட்டுமொத்தமாக வினோத்துக்கு வருது. அதே மாதிரி தான் இந்த குண்டனுக்கும் எப்படி ஓட் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஒட்டுமொத்தமாக எல்லாருடைய ஓட்டு வருது. 2வது இடத்துல கமருதீன் இருக்காரா. 3வது இடத்துல பார்வதியை மிஞ்சி போயிருக்கிறாங்க அரோரா. பார்வதிக்கும் அரோராவுக்கும் வந்து ஒரு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் போய்கிட்டு இருக்கு. நான் என்ன நினச்சேன்னா இந்த வாரம் அரோரா போயிடுவாங்கன்னு நினச்சேன். போன வாரம் லாஸ்ட்டில் இருந்தாங்க இவங்க ஆதிரை போயிட்டாங்க, ஆதிரைக்கு மேலே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டாப் 5ல் 3ல் இருக்காங்க, 3rd பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 68,000 சில்லற, இப்போ 69,000 வரும், அந்த மாதிரி தான் ஓட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் இந்த ஓட்டுக்கு அரோரா டிசர்வான்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு அவங்க எதுவுமே பண்ணலை. அட்லீஸ்ட் கலையரசனாச்சும் அவன் நாட்டுப்புற கலையில் அங்கங்கே ஏதோ ஒன்று காட்டுறான். அரோரா ஒன்றுமே பண்ண மாதிரி தெரில. ஒரு குடும்ப கதையை சொன்னாங்க, அவங்களுடைய ஸ்டோரி சொன்னாங்க. மேபி அதுக்காக இவ்வளோ ஓட்டா அப்படிங்கிறது புரியலை. இல்லை ஆப்ஷனில் வினோத் இல்லைன்னா அரோரான்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுறாங்களா மக்கள். மற்ற 3 பேரில் யாராச்சும் வெளியில் போகணும். இப்போ சில பேருக்கு எப்படி இருக்கணும்னா, யாருக்கு ஓட் போட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஓட் போடுறது மூலமாக இவங்களை வெளியில் அனுப்பணும் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. அந்த ஓட்டு எல்லாமே அதிருப்தி ஓட்டு. இப்போ கமருதீன் மேலே, பார்வதி மேலே, கலையரசன் மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி ஓட்டுகள் எல்லாமே அரோராவுக்கு போதா அப்படிங்கிறது நமக்கு தெரில. 3வது இடத்துல அரோராவா, 4வது இடத்துல பார்வதி வாங்கியிருக்கிற ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சேம் 67,000 சில்லற. ஸோ இவங்க 2 பேருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஓட்டு வித்தியாசம் தான் பார்வதிக்கும் அரோராவுக்கும். பார்வதியுடைய ஆக்டிவிட்டிஸ் வர ஒஸ்ட்டுக்கு மேலே ஒஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. அதை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லது. அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள கேட்டால் நான் வந்து ஒரு ரிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிபலுக்கான அர்த்தமே தெரியாத ஒரு ஆளாக தான் பார்வதி அவர்களும் இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வைல்ட் கார்டு வந்த பிறகு மேபி கேம் சேஞ்ச் ஆகலாம். கடைசி இடத்துல இருக்கிறவர் கலையரசன். ஸோ கலையரசன் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 62,000 சில்லற. ஸோ பார்வதிக்கும் அரோராவுக்கும் கலையரசனுக்கும் இருக்கக்கூடிய ஓட் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட கலை வந்து மற்ற 2 பேரை கம்பேர் பண்ணும்போது 5,000 6,000 ஓட்டு வந்து பின்தங்கி இருக்காப்புல. இது அஃபிஷியல் எப்படி இருக்குன்றது தெரியாது, பட் அன்அஃபிஷியல் தான். மோஸ்ட்லி 99% வந்து அஃபிஷியல் ஓட்டுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால நம்ம அன்அஃபிஷியலாக நம்ம ஒரு விஷயமாக எடுத்துக்கிறோம். ஸோ கலையரசன்
லாஸ்ட்டில் இருக்கார். அவர் மேபி இந்த வாரம் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த சீசனோட டைட்டிலை யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு மக்கள் போடக்கூடிய ஓட்டை வச்சு தான் நம்ம பதில் சொல்ல முடியும். ஒன்று, திவாகருக்கு அதிகமான ஓட்டு வருது. என்ன கேட்டால் திவாகர் தகுதியே இல்லாத ஒரு நபர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த ஆள் வந்து டைட்டிலே வின் பண்ணால் கூட எனக்கு வந்து அதில் உடன்பாடு கிடையாது. ஒருபோதும் அந்த காட்டுக்குரங்குக்கு நான் சப்போர்ட்டும் பண்ண போகிறது கிடையாது. திவாகரை காட்டிலும் இன்னொருத்தர் வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நான் பார்வதின்னு சொன்னேன். ஏன்னா பார்வதி சில இடங்களில் பொலிட்டிக்கலாக ரைட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் அப்படி இல்லை அப்படிங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதன்படியாக வினோத் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுச்சுவேஷனே போச்சுன்னா, இந்த ஓட்டிங்கே வந்து கண்டினியூ ஆச்சுன்னா டெஃபினட்டாக வினோத் ஜெயிப்பார். இப்போ இன்னும் 2 நாள் இருக்குது. தேர்ஸ்டே இருக்குது, ஃப்ரைடே இருக்குது. இதில் இந்த ஓட் பர்சன்டேஜ் இன்னும் அதிகமாக போகலாம். இன்னும் ஒரு 20,000 ஓட்டு கூடலாம். 1,90,000 ஓட்டு வாங்கலாம். இல்லை 2 லட்சம் கூட அவர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை வந்து பொறுத்துறது தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? நீங்கள் சொல்லுங்கள். இந்த வாரம் யார் வெளியில் போனால் நல்லாயிருக்கும்? காலையிலேருந்து ஒரே சண்டை சச்சரவுக்கு பிறகு இப்போ தான் வந்து வீட்டுக்குள்ளே ப்ரொமோஷனுக்கு ரியோ டீம் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய படங்களை பற்றின விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறீங்க? யார் இந்த சீசனை ஜெயிச்சா உங்களுக்கு ஓகே? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.